வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வளர்ச்சியை தடுக்க எதிராளிகள் கையாளக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முறையோட பேர் என்ன அப்படின்னா, ஸ்தம்பனம்னு பேர். இதோட அர்த்தம் அப்படி என்னென்னா, முடக்கம். முடங்கி போட்டுரும். இந்த ஸ்தம்பனம்னாலே ஒரு முடக்கம். ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குன்னா திடீர்னு அந்த விஷயத்தை நடக்க விடாமல் தடுக்கிறது. தடுத்து அது செயலில்லாமல் ஆக்குறது பேர் தான் ஸ்தம்பனம். இது எந்த மாதிரியான ஸ்தம்பனம்லாம் உண்டு அப்படின்னா, சத்ரு ஸ்தம்பனம், தேவதைகளை ஸ்தம்பனம் பண்ணக்கூடிய முறை உண்டு. அதாவது சத்ரு ஸ்தம்பனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் எல்லாமே அடங்கும். நம்மளை பிடிக்காதவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஒரு மாந்திரிகரை பார்த்து அவனோட வளர்ச்சியை கெடுக்கணும், அவனுக்கு தொழில் நல்லா போயிட்டுருக்கு, அவன் நல்லா வேலை பார்க்குறான், நல்லா சம்பாத்தியம் பண்ணுறான், அவன் சம்பாத்தியத்தை கெடுக்கணும், அவன் பிள்ளைங்க நல்லபடியாக படித்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆயிடுவாங்கன்னு தோணுது, அவங்களோட எண்ணத்தை முடக்கணும், அவங்களோட புத்தியை பேதலிக்க வைக்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ஸ்தம்பன முறையை மாந்திரிகர்கள் கையாளுவாங்க. இது எந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வீடு இருக்குது. ஒரு வீட்டில் நல்ல வளர்ச்சியாக இருக்குது. அந்த வீடு நல்லா இருக்குது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, நல்ல ஒரு செல்வ செழிப்போடு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீட்டோட தன்மையை உடைக்கணும் அப்படின்னா ரெண்டே விஷயம். ஒரு வீட்டுக்கு 4 முக்கு உண்டு. அதில் ஒன்று கன்னி முக்கு, ஈசானிய முக்கு, அக்னி மூலை, வாயு மூலை அப்படி உண்டு. இதில் அந்த கன்னி முக்கையும் அந்த ஈசானிய மூக்கையும் அவங்க இந்த ஸ்தம்பனம் முறை பண்ணி எந்திரங்களை கொண்டு புதைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த வீடு அடிபட்டு போகும். அந்த வீட்டில் ஒரு வெளிச்சம் இருக்காது, தேவதைகள் உள்ளே வராது, அவங்க என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம இதில் இல்லைன்னா அதில் வந்துட மாட்டோமா, அதில் இல்லைன்னா இதில் வந்துட மாட்டோமா, இப்படிலாம் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் எந்த விஷயமும் கை கொடுக்காது. ஏன்னா அந்த வீட்டில் கன்னிமுக்குலையோ அந்த வீட்டு வாசலுக்கு கீழேயோ என்ன செஞ்சுருவாங்க, இந்த ஸ்தம்பன எந்திரம் எழுதி அதுக்குள்ளே பிரயோகங்கள் பண்ணி அதுக்குள்ளே முறைகள்லாம் பண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் உண்டு. அதெல்லாம் பண்ணி எடுத்து அதை என்ன செஞ்சுருவாங்க, புதைச்சிருவாங்க. அப்போ என்ன செய்யும், அது அதோட வேலையை காட்டும்போது அந்த வீட்டில் ஒரு வெளிச்சம் இருக்காது, நிம்மதி இருக்காது, தடையாகவே இருக்கும். எல்லாம் பக்கத்தில் வராத மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம கை நழுவி போயிடும். இந்த மாதிரி விஷயம் ஒன்று இருக்கும். தேவதைகள் ஸ்தம்பனம் அப்படின்னா தெய்வங்களை என்ன செய்வோம், இல்லாமல் ஆக்கிறது, அவங்களுக்கு சக்தியே இல்லாமல் ஆக்கிறது. ஒரு தெய்வம், உக்ர தெய்வம் இருக்குது, அது நல்லது பண்ணிகிட்ருக்கு. அப்போ இந்த தெய்வம் இருக்கிறதுனால தானே அவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த தேவதைகளை என்ன செஞ்சிடலாம், ஸ்தம்பிக்க வச்சிடலாம். அந்த தேவதைகளுக்கு கொஞ்சம் உள்ள காரியங்கள்லாம் கொடுத்து எடுத்து அதை விடைக்கு ஒரு பெரிய தெய்வம். அதாவது இப்போ என்னென்னா, இந்த ஸ்தம்பனத்தோட அதிதேவதை யாருன்னா பகலாமுகி அம்மன் ஒரு அம்மன் உண்டு. அவங்கள வச்சு என்ன செஞ்சிடலாம், அவங்க ஸ்தம்பனத்தோட அதிதேவதையே அவங்க தான். அவங்கள வச்சு ஒரு உக்கிரமான தெய்வத்தை ஸ்தம்பிக்க வச்சிடலாம். ஸ்தம்பனமும் ஒரு கெட்டு மாதிரி தான். ஆனால் வேறுபாடு என்னென்னா, கெட்டுனா ஒரு தெய்வத்தை கெட்டி ஒரு எல்லைக்குள்ளே கெட்டி வச்சிடலாம். ஆனால் அந்த ஸ்தம்பனம் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு சக்தி இல்லாமல் நம்ம என்ன செஞ்சிடறோம், ஆக்கிற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு முறை தான் இந்த ஸ்தம்பன முறை. அதுக்கு அதுக்குள்ள பரிகார முறைகள்லாம் பண்ணி எடுத்து அந்த தெய்வத்தை என்ன செஞ்சிடலாம், மேலே கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த ஸ்தம்பன முறைக்கு பயன்படுத்துவாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஸ்தம்பனம்னா என்னென்னு பார்த்தோம். இந்த ஸ்தம்பனம் எதுக்காக மாந்திரிகத்தில் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது அப்படின்னா, சில அடங்காத தேவதைகள் உண்டு. இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஏவல் பில்லி சூனியம் பிரச்சனையாக இருக்குது. அந்த ஏவல் தெய்வம் நம்மளை எதிர்த்து நிற்கும், மாந்திரிகரை ரொம்ப எதிர்த்து நிற்கும். மாந்திரிகர் என்ன செய்வார், அந்த ஏவல் தெய்வத்தோட சக்தியை என்ன செய்யார், செயலிழக்க வைக்கணும். அப்போது அதுக்கு இந்த ஸ்தம்பன முறையை அவர் கையாளுவார். என்ன செய்வாங்க, ஸ்தம்பனம் பண்ணி அந்த தெய்வத்தை என்ன செய்வாங்க, சக்தி இழக்க வச்சு அதை ஒரு இதில் என்ன செய்வாங்க, கட்டி ஒரு பாவையிலே இதில் ஒன்று ஆவகனம் பண்ணி எடுத்து ஆணி அடித்து அதுக்குள்ளே கருப்புக்கு நூலை வச்சு சுற்றி கட்டி அதை கொண்டு சுடுகாட்டில் புதைக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஸ்தம்பனம் பயன்படுத்துவாங்க. இன்னொன்று எதிரி தொல்லை. ஒரு தீரவே தீராத ஒரு எதிரியாக இருப்பான், சும்மா தொல்லை கொடுத்துட்டே இருப்பான், ஒரு குடும்பத்தை கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பான். சில குடும்பங்கள் கண்ணீர் விட்டு சில மாந்திரிகிட்ட போவாங்க, இல்லையா என்னால் முடியலை, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, வேறு வழி இல்லை அப்படிங்கிற இதுக்கு அந்த எதிரியை ஸ்தம்பனம் பண்ணலாம். ஸ்தம்பனம்னா அவனோட ஆட்டத்தை அடக்கிறதுக்கு அதுக்குள்ள பரிகாரங்கள் முறைகளை பண்ணி அந்த எதிரியை ஸ்தம்பிக்க வைக்கலாம். இதுக்காக தான் இந்த ஸ்தம்பனங்கிறது ஒன்று என்ன செய்யுது, இதுக்கு இருந்தது. அதை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக தெய்வத்துக்கு ஸ்தம்பனம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் தப்பான காரியங்களுக்கு பயன்படுத்தாமல் நல்ல காரியங்களுக்கு ஸ்தம்பனத்தை பயன்படுத்தினா நல்லதாகவே இருக்கும். எப்போவுமே நம்ம சொல்கிறது ஒன்று தான், நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கட்டும். ஓம் நம சிவாய. அடுத்த பதிவில் பார்ப்போம்.